ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையை மறைச்சிட்டு இருந்தா அப்போ லவ் இல்லன்னு தான் அர்த்தம். பவி உங்க மேல இவ்வளவு ஆசையா அன்பா உண்மையா இருக்கா, அவளை போய் நீங்க ஏமாத்தலாமா கார்த்தி? தயவு செய்து பொண்டாட்டி கிட்ட இனிமேல் எந்த விஷயத்தையும் மறைக்காதீங்க. அது தப்பு மட்டும் இல்ல, பெரிய பாவமும் கூட. என்ன யோசிச்சுட்டு இருக்க கண்மணி? ஒண்ணும் இல்லைங்க, உங்களுக்கு தெரியாம ஏதாச்சும் ரகசியம் நான் மறைச்சிட்டு இருக்க நானு யோசிச்சுட்டு இருக்கேன். புருஷன் பொண்டாட்டியில யாராச்சும் ஒருத்தர் கூட ஏதாச்சும் மறைச்சா அது பெரிய நம்பிக்கை துரோகம் தானே. நீ என்ன கண்மணி என்கிட்ட மறைச்சிருக்க போற? கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. ஏதாச்சும் இருந்தா இப்பயே நீங்க சொல்லிடுங்க. அப்புறம் நீங்க என்கிட்ட பொய் சொன்னீங்க இல்ல ஏதாச்சும் மறைச்சிங்கன்னா என்னால கண்டிப்பா தாங்க முடியாது. கார்த்தி ஒரு சாதாரண விஷயத்த மறைச்சதுக்கே இப்படி டென்ஷன் ஆகுறா. நான் வெண்ணிலாவை லவ் பண்ண விஷயம் தெரிஞ்சா அதை தாங்குவாளா? கண்மணிய விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ணதையும் வெண்ணிலாவை லவ் பண்ணதையும் நான் மறைச்சு வச்சிருக்கேன். இத அவளா தெரிஞ்சுக்கிட்டா சத்தியமா தாங்க மாட்டா. பேசாம எல்லா உண்மையும் சொல்லிட்டு இப்ப உன்னை நான் உயிருக்கு உயிரா லவ் பண்றேன்னு சொல்லிட வேண்டியதுதான். நான் இப்ப உன்கிட்ட சொல்ல போறது உனக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆனா இத்தனை நாளா அதை நான் சொல்லாம தவிச்சுட்டு இருந்தது எனக்கு மட்டும் தான் தெரியும். இதுக்கு மேல என்னால மறைக்க முடியாது. நான் முதல்ல லவ் பண்ண ஆரம்பிச்சது ஒண்ணு இல்ல கண்மணி, உன்னோட ஃப்ரெண்ட் வெண்ணிலாவை. உன்னால இதை சகிச்சுக்க முடியாதுதான். ஆனா தயவு செஞ்சு இந்த வீடியோவை நிறுத்தாம பாரு. வெண்ணிலாவை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சு போச்சு. அவகிட்ட பேசுறதுக்கு தான் அந்த கல்யாணத்துக்கே நான் வந்தேன். அங்க நான் சாப்பிடாம மயங்கி விழுந்த போது என் உயிரை காப்பாத்தினது நீதான். ஆனா நான் அத அப்போ வெண்ணிலான்னு நினைச்சேன். அவகிட்ட என் நன்றியை சொல்றதுக்காக போன் நம்பர் கேட்டேன். அப்ப அவ உன் நம்பர் கேக்குறேன்னு நினைச்சிட்டு உன் நம்பரை கொடுத்துட்டா. நானும் அவளுக்கு மெசேஜ் பண்றதா நினைச்சிட்டு உனக்கு மெசேஜ் பண்ணேன். அப்போ உன் மனசுல காதல் வளர ஆரம்பிச்சது. நானும் வெண்ணிலாக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். அம்மா எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி தான் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாம தான் நான் உன் கழுத்துல தாலி கட்டினேன். அதனாலதான் நான் உன்னை அவ்வளோ வெறுத்து ஒதுக்கினேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உன் மேல இருந்த கோபம் குறைஞ்சி நான் உன்னை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஒரு காலத்துல வெண்ணிலாவை விரும்பி இருக்கலாம். ஆனா இப்போ அவளை பத்தின எண்ணம் துளி கூட என் மனசுல இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் அது என் வாழ்க்கையில நடந்த ஒரு கெட்ட கனவு. இப்போ என் மனசுல ஃபுல்லா இருக்கிறவ நீ மட்டும்தான்.